பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸாம் பற்றின பயம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஹோப்புன்னு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். எக்ஸாம்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருவாங்க, அது இயல்பு தான் இல்லையா. படித்ததெல்லாம் மறந்துடுவோமோன்னு ஒரு பயம் இருக்கும், சரியாக எழுதலை அப்படின்னா ஒரு பயம் இருக்கும், அடுத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து அவங்களோட நம்ம மார்க் கம்மியாக எடுத்துருமோன்னு பயமாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட்னா அதை நினச்சி பயமாக இருக்கும், அம்மா அப்பாவோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணணுமேன்னு பயமாக இருக்கும். காரணம் இருக்கும் இல்லாமல் ஒரு பயம்ன்றது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குங்க எக்ஸாம் அப்படின்னா. அப்போது இந்த ஹோப்புன்னு பண்ணுவோம் நம்ம சொல்கிறது மூலமாக எக்ஸாம் டைமில் இல்லை பொதுவாகவே படிக்கிறப்ப கூட எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினச்சி பிள்ளைங்களுக்கு பயம் இருக்கும், அந்த சப்ஜெக்டை நினச்சோ இல்லைனா எக்ஸாம் ஃபியரோ இருக்குன்னா இந்த ஹோப்புன்னு ரெகுலராக சொல்ல 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 சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து அந்த பதிவு நீங்கும். அந்த தொடர்ந்து ஹோப்புன்னு பண்ணுறதுனால ஏற்கனவே நமக்கு எக்ஸாம் சம்மந்தமான சில அனுபவங்கள் இருக்கும், சரியாக எழுதியிருக்க மாட்டோம், படித்தது மறந்து போயிருக்கோம், அந்த நம்ம மார்க்னால டீச்சர்ஸ்கிட்டேயோ இல்லைனா பேரண்ட்ஸ்கிட்டேயோ திட்டு வாங்கியிருப்போம், இல்லைனா நமக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருந்திருக்கும், அது சரியாக நம்ம மீட் அவுட் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். இந்த மாதிரியான காரணங்கள் நம்ம ஆழ் மனசில் ஒரு பயத்தை உண்டு பண்ணுவாங்க. இந்த காரணங்களை நீக்கிறதுக்கு இந்த ஹோப்புன்னு ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ நம்ம சரியாக பண்ணலனா எப்படி இருக்குமோ, நம்ம போனால் படித்ததெல்லாம் மறந்துடுவோமோ, என்னென்னலாம் நமக்கு காரணம் தோணுதோ எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹோப்புன்னு ரொம்ப ஒரு அற்புதமான மந்திரம். ரெகுலராக இதை பிள்ளைங்க மட்டும் இல்லை, பிள்ளைங்களோட சேர்ந்து பேரண்ட்ஸும் பண்ணலாம். டீச்சர்ஸ்க்கும் ஒரு அற்புதமான டூல்ஸுங்க. சில நேரம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டீச்சர் 2 வாட்டி திட்டியிருந்தாங்கன்னா அந்த டீச்சர் மேலே ஒரு மனசு கஷ்டம், திட்டாங்களே அப்படின்னு நினச்சாக்கூட ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட பிள்ளைங்க பயப்படும். எக்ஸாம் அடுத்து விடுங்க, ஸ்கூல் போகிறதுக்கே சின்ன பிள்ளைங்க பயப்படும், ஸ்கூல் என்விரான்மெண்ட் பிடிக்கலன்னா பயப்படும், போக பிடிக்காது. இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஹோப்புன்னு அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம முக்கியமாக இந்த எக்ஸாமுக்காக இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடினாலும் சரி, இதை எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ண இப்போதுலேருந்தே நம்ம ரெகுலராக பண்ணாலும் சரி, பிள்ளைங்க தனியாகவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அப்பா அம்மாவோட ஹெல்ப்போடு பண்ணலாம். டீச்சர்ஸ் அவங்க கிளாஸில் குரூப் ப்ராக்டிஸாக இதை பண்ணுறதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எக்ஸாம் பற்றின பயம், அந்த ஆன்சைட்டி, அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் டைமில் பசிக்காது, பசி மந்தமாயிரும், ஒரு படபடப்பு வந்துடும், அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் பார்த்தீங்களா. இது எல்லாமே நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஜீரணம் நல்லாவே நடக்கும். இந்த பயத்தினால டைஜஷன் சரியாகவே நடக்காது பிள்ளைங்களுக்கு. அந்த எக்ஸாம் டைமில் அவங்க உடம்பே ஒரு மாதிரி மாறிடும். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் அவங்க நார்மலே ஆவாங்க. அது எல்லாமும் இல்லாமல் அவங்க ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், அவங்களுடைய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸும் பீக்கில் இருக்குங்க. இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, அமைதியாக உட்காந்துட்டு கையை இதயத்து மேலே வச்சுட்டு 2-3 தடவை நிதானமாக ஆழமாக மூச்சு எடுத்து விடணும். எனக்குள்ளே இருக்க எக்ஸாம் பற்றின பயத்துக்கு ஐ எம் சாரி, என்னால் சரியாக எழுத முடியாது, என்னால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறதுக்கு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னோடய எபிலிட்டியை நானே குறைவாக மதிப்பிட்டுட்டேன், என்னை நான் நம்பாமல் போனதுக்கு ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ, இப்போ இந்த உணர வச்சதுக்கு. ஐ லவ் யூ, என்னால் முடியும் அப்படின்னு புரிய வச்சதுக்கு. ஐ லவ் மை செல்ஃப், ஐ லவ் மை ஹார்ட், ஐ லவ் மை பிரெயின். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ, ஐ லவ் யூ. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ நான் சொன்னது ரொம்ப சின்னதாக ஈஸியாக இருக்க மாதிரியான கான்வர்சேஷனை சொன்னேன். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைலாக்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். இல்லைங்க அது எதுவுமே சொல்ல இல்லைங்க, வெறுமனே ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ சொன்னால் போதுமானா போதும். ஆனால் அந்த 4 வார்த்தைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள எக்ஸாம் பற்றின இருக்க பயத்துக்கு அப்படின்னு தெளிவாக எதுக்காக நம்ம சொல்கிறோன்றது அங்கே முக்கியம். அதை சொல்லிவிட்டு இதை சொல்ல ஆரம்பிங்க. ஏன் அந்த மாதிரி சொல்லணும் தெளிவாக அப்படின்னா, இப்போ நம்ம எதுக்கு நோக்கி ஹோப்புன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம கான்ஷியஸ்க்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்காகத்தான். நம்ம
ஒரு இடத்துல அம்பன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக ஒரு இலக்கை நோக்கி போய் அதை அடையணும் அப்படின்னு குறிப்பார்த்து தான் நம்ம செய்வோம். இல்லைன்னா ரேண்டமாக நம்ம செய்கிறப்போ, எதுக்காக நம்ம எந்த இடத்த எய்மே இல்லாமல் செய்கிறப்போ அது எங்கே வேணால் போய் விழலாம் இல்லையா? ஸோ உங்களுக்குள்ள எதுக்காக நீங்கள் ஹோப்போனோபோனோ பண்ணுறீங்கன்றத ஒரு தடவை தெளிவாக டிசைட் பண்ணிவிட்டு அதை பற்றி சொல்லிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ பலன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் இந்த ஹோப்போனோபோனோவை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கான்செப்டை வச்சு அதை பற்றின நம்ம சப்கான்ஷியஸ் லெவலில் இருக்க பதிவுகளை நீக்கிறதுக்காக ஹீல் பண்ணுறதுக்காக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தனியாக உங்களுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணணும், வீட்டில் என்னால் செய்ய முடியல, இல்லை எனக்கு இது ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.